வணக்கம் அன்பு நண்பர்களே. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வீட்டுல இன்னைக்கு காலையில இருந்தே அமலாக்கத்துறை சோதனை போயிட்டு இருக்கு. இதனுடைய உண்மையான பின்னணி என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல சட்டப்பூர்வமான காரணம் என்ன, ரெண்டாவது அரசியல் ரீதியான காரணம் என்ன, அப்படி ரெண்டு கோணத்துல இந்த வீடியோவை அணுகலாம் அப்படிங்கிறதா நான் நினைக்கிறேன். முதல்ல சட்டப்பூர்வமா ஆதவ் அர்ஜுனா வீட்டுக்குள்ள போறதுக்கு அமலாக்கத்துறைக்கு என்னென்ன வகையான ரைட்ஸ்கள் இருந்துச்சு, என்ன வகையான பின்னணிகள் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம முதல்ல பேசிடலாம். ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிறத தாண்டி சமீப காலமா ஒரு சோசியல் மீடியால ரொம்பவே பிரபலமான ஒரு நபர் அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். காரணம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து அதிகார பகிர்வு அப்படிங்கக்கூடிய கோஷத்தை முதல்ல எழுப்பினது ஆதவ் அர்ஜுனா தான். இந்த ஆதவ் அர்ஜுனாவினுடைய சொந்த மாமனார், அதாவது அவருடைய மனைவியினுடைய தந்தை தான் லாட்டரி அதிபர் மார்டின். பிரபலமான லாட்டரி சீட்டு கம்பெனிகளை நடத்தினவர் தான் மார்டின். மார்டினோட மனைவி லீமா ரோஸ். இவங்களோட மகளை தான் ஆதவ் அர்ஜுனா கல்யாணம் பண்ணியிருக்காரு. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, ஆதவ் அர்ஜுனாவினுடைய மாமனார் மார்டினுக்கு, அதாவது லாட்டரி அதிபர் மார்டின் மேல ஒரு பெரிய அவ்வப்போது அவரை வருமான வரித்துறை சோதனைக்கு உள்ளாகிறது, அமலாக்கத்துறை சோதனைக்கு உள்ளாகிறது, நிறைய குற்றப்பின்னணிகள்ல சிக்கிறதுங்கிறது நார்மலா நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒண்ணுதான். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு அமலாக்கத்துறை விவகாரத்தோட முடிச்சு போட்டு நம்ம பேசக்கூடியது கடந்த 2012ஆம் ஆண்டு நடந்த ஒரு சம்பவம். கடந்த 2012ஆம் ஆண்டு சென்னையில் இருக்கக்கூடிய நாகராஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீட்டுல அதிரடியா சோதனை நடத்துறாங்க. அந்த சோதனையில கணக்குல வராத 7,20,05,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டிருந்துச்சு. அந்த பணம் எந்த பணம் அப்படிங்கக்கூடிய விசாரணை நடத்தினதுல நாகராஜனும் மார்டினும் சேர்ந்து லாட்டரி பிசினஸ் பண்ணதுல கணக்குல காட்டாம சில பணங்கள், அதாவது அந்த 2012 காலகட்டத்திலேயே தமிழ்நாட்டுல லாட்டரி சீட்டு தடை வந்துருச்சு. ஆனா அந்த காலகட்டத்துல மகாராஷ்டிராலையும் கேரளாலையும் லாட்டரி சீட்டு ஓட்டித்தான் இந்த பணம் சம்பாதிச்சதா சொல்லப்பட்டிருந்துச்சு. அது பெரிய சர்ச்சையாவும் எழுந்துச்சு. இது தொடர்பா மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தான் ரெய்டு நடத்திருந்தாங்க நாகராஜன் வீட்டுல. அதுல 4 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க. அதுல நாகராஜன், மார்டினோட மனைவி லீமா ரோஸ் எல்லார் பேரும் இருந்துச்சு. இந்த 4 பேர் மேலையும் வழக்கு பதிவு செய்ததோட ஆலந்தூர் கோர்ட்ல இது தொடர்பான வழக்கம் நடந்து வந்துச்சு. 2012 இருந்தே நடந்துட்டு வந்த இந்த வழக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி திடீர்னு எந்த குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செஞ்சாங்களோ அவங்களே நாங்க பணத்தெல்லாம் சோதிச்சுட்டோங்க, அவங்க முறையா கணக்கு காட்டிட்டாங்க, இதுல எந்த தவறுமே நடக்கல அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை முடிச்சு வச்சாங்க. இந்த நிலையில தான் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்துல திடீர்னு அமலாக்கத்துறை இதை ரீஓபன் பண்ணாங்க. சென்னை ஹைகோர்ட்ல அதை எப்படிங்க குற்றப்பிரிவு போலீஸாரே ஒரு வழக்கை பதிவு பண்ணுவாங்களாம், அவங்களே அதுல தப்பு நடக்கலன்னு சொல்லி முடிச்சு வைப்பாங்களாம். அதனால இந்த கேஸை ரீஓபன் பண்ணணும், அதனால ஆலந்தூர் நீதிமன்றம், அதாவது கீழ்கோர்ட்டு கொடுத்த தண்டனையும் அந்த கீழ்கோர்ட்டு கொடுத்த அந்த உத்தரவையும் ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லியும் அவங்க அதுல மனுல தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அப்படித்தான் அமலாக்கத்துறை இதுக்குள்ள நுழைஞ்சிச்சு. அமலாக்கத்துறை இந்த வழக்கை ரீஓபன் பண்ணியிருக்காங்க. அமலாக்கத்துறையும் அதே மாதிரி மத்திய குற்றப்பிரிவு போலீசாரும் திரும்பி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது மார்டினுக்கு வைக்கப்பட்ட ஒரு செக். அப்ப மார்டினுடைய மருமகன் இயல்பாவே அவர் ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிறதுனால மார்டினுக்கு சொந்தமான இடங்களை ஆய்வு பண்றப்ப ஆட்டோமேட்டிக்காவே ஆதவ் அர்ஜுனாவினுடைய வீடு, அவருக்கு கோவை துடியலூர் பகுதியில் இருக்கக்கூடிய வீடு உள்ளிட்ட பகுதிகளில் சென்னையில் இருக்கக்கூடிய வீடு எல்லா இடத்துலையும் சோதனை நடந்திருக்கு. இது அமலாக்கத்துறை விளக்கக்கூடிய ஒரு வகையான காரணமா இருக்கு. ஆனா இதை தாண்டி அரசியல் காரணம் சொல்றாங்க. நீங்க பாஜகவை போட்டு ரொம்ப நொறுக்குது இன்னைக்கு விசிகா. அந்த விசிகாக்கு தொல் திருமாவளவனோட சோசியல் மீடியா பேஜை ஹேண்டில் பண்றதே ஆதவ் அர்ஜுனா தான். ஆதவ் அர்ஜுனா தான் விசிகாவினுடைய செயல்பாடுகளை இன்னைக்கு தீர்மானிக்கக்கூடியவரா இருக்காரு. கடந்த ஆண்டு திருச்சியில நடத்தின வெல்லும் ஜனநாயக மாநாடா இருக்கலாம், இந்த ஆண்டு நடத்தின மது ஒழிப்பு மாநாடா இருக்கலாம், எல்லா மாநாட்டுக்குமே ஆட்களை திரட்டி கொடுத்தது யாரு அப்படின்னா ஆதவ் அர்ஜுனா தான். எல்லா மாநாட்டுகளுக்கான ஆட்களை திரட்டினதுன்னு நான் சொல்றது சமூக வலைதளங்கள் வழியா. அதே மாதிரி இந்த எல்லா மாநாடுகளையும் வெற்றிகரமா நடத்துறதுக்கு பக்கபலமா ஆணிவேரா இருந்தவர் யாரு அப்படின்னு கேட்டா ஆதவ் அர்ஜுனா தான். சோ இது ஆதவ் அர்ஜுனாவுக்கு வைக்கப்பட்ட ஒரு செக்கு அப்படிங்கிறதுக்காக இது விசிகா மீது நேரடியா வைக்கப்பட்ட செக்கு. அப்ப ஆதவ் அர்ஜுனாவை நேரடியா குற்ற வழக்கல்ல கொண்டு வரதுக்கு முன்னாடி அதுல மிக முக்கியமா ஆதவ் அர்ஜுனாவை கொண்டு வரணும்னா மார்டின் கேஸை திரும்பி தூசி தட்டினாதான் முடியுங்கிறதுக்காக தான் அமலாக்கத்துறை உள்ள இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்வையும் இதுக்குள்ள இருக்கு. சரி, இது மட்டும்தான் காரணமா அப்படின்னா இதுக்குள்ள திமுகவை கூட சிண்டு முடிஞ்சு விடுறாங்க. ஆதவ் அர்ஜுனா தான் திமுகவுக்கு எதிராக தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. உதயநிதி ஸ்டாலினை பார்த்து அவர் இப்படி எல்லாம் சொல்றாருங்க, சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தவரெல்லாம் துணை முதல்வரா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு பேசுறாரு. திருமாட்டையே சொல்லியாச்சு பலமுறை ஆதவ் அர்ஜுனாவை கண்டிச்சு வைங்க, நான் அவர் கண்டிச்சு வைக்க மாட்டாரு. சோ இவங்க ஏற்கனவே பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இடையில நல்ல சிநேகம் இருக்கு. சிநேகம் அப்படிங்கிறது எப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரா இருக்கலாம் அல்லது சந்திரபாபு நாயுடுவா இருக்கலாம்,
இவர்கள் யாராவது கூட்டணிக்குள்ள இருந்து சில சந்தர்ப்பங்கள்ல குழப்பத்தையோ கஷ்டத்தையோ ஏற்படுத்தினா கூட திமுக கிட்ட இருக்கக்கூடிய 22 எம்பிக்களை நம்பி இருக்கக்கூடிய அளவுக்கு மோடிக்கும் திமுகவுக்கும் ஒரு திரைமறைவு ஒப்பந்தம் இருக்கதான் செய்யுது. ஸோ இவர்கள் தான் அமலாக்கத்துறையை தூண்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்காங்க. இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆதவ் அர்ஜுனா வளைக்கப்படல, அமலாக்கத்துறையினுடைய இயல்பான நடவடிக்கை தான் பாக்குறீங்களா? எதுவா இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.